அந்த புள்ள என்னை போல ஒரு அறிவாளி சொன்ன அந்த சின்ன கருத்தை மண்டையில ஏத்திக்கிட்டு அந்த பூவை தின்னு தான் குற்றவாளி இல்லைன்னு மன்னர் முன்னாடி நிரூபிச்சிச்சு. அதே மாதிரி நீங்க வந்து இங்க மானிங்க தான் இருக்குன்னு உங்க வாயை வச்சுட்டு நீங்க பொழைச்சுக்கலாருல இங்க வராதீங்க. என்ன ஓஹோ? அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர மலர மரச்சா நல்லால அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அடங்கிடுமா தனியா கேட்டா தருவேன் ஒவ்வொன்னா. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மரச்சா நல்லால அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டிலொன்னா தனியா கேட்டா தருவேன் ஒவ்வொன்னா. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. கதவினை மெல்லவே மூடினாய் நீ கஞ்சல் போல் புதையலை தேடினாய். புதையலை புடவையில் மூடினாய் மூடை போல் தோன்றினேன் மூடினாய். மன்னராவும் மேகங்கள் துணிந்தானென்ன மலையில் இந்த பூமியே நனைந்தானென்ன. தேவைகள் தினம் தினம் நீளட்டும் இந்த தேவதை உன்னையும் வாழட்டும். அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர மலர மரச்சா நல்லால அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டிலொன்னா தனியா கேட்டா தருவேன் ஒவ்வொன்னா. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. இவருங்க வளவலன்னு பேசாம நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெளிவா சொல்லுங்க. பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறீங்க? நீங்க என்னை சந்தேகப்படுற மாதிரியே ஆமாங்க. அந்த கிராமத்துல பாருங்க நம்மள போல ஒரு புருஷ முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரே பார்த்து நம்மள போல புருஷன் முண்டாட்டிங்கற இல்லங்க, நம்மள போல ஒரு புருஷ முன்னாடி ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணாங்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நம்மள போல இல்ல நம்மள போல ஒரு புருஷ முன்னாடிங்க நம்மள போல புருஷன் முண்டாட்டினா நீங்கள் நாங்கள் ஒண்ணா. நீங்க தவறு நினைத்துக்காதீங்க. அது நீங்க பொண்டாட்டி தான். நீங்க கட்டிக்கூடிய கணவருக்கு நீங்க பொண்டாட்டி தானே. நான் கட்ட போற பெண்ணுக்கு நான் புருஷன். அப்ப நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே. நீங்க ஒரு பெண்ணுக்கு புருஷன், நான் ஒரு நீங்க ஒரு ஆண்மகனுக்கு பொண்டாட்டி மனைவி பொண்டாட்டி. தெளிவா சொல்லுங்க. அது போல ஒரு புருஷன் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன வேலை அப்படின்னா தினமும் விறகு வெட்டி பொழைக்க மட்டும் அவருக்கு வேலை. ஒரு நாள் என்ன பண்ண அப்படின்னா விறகு வெட்டுறதுக்காக அப்படி கோடாரி எடுத்து ஆத்தங்கர ஓரமா போயிட்டு இருக்காரு. எந்த மரத்தடா வெட்டலாம், எதடா வெட்டலாம், இன்னைக்கு வந்து சந்தையில வித்தோம்னா இன்னைக்கு பணம் காசு வரும் அப்படின்னு சொல்லி வேகமா போய் பார்த்துட்டே இருக்கிறார். ஆத்தங்கர ஓரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. சரிடா, இந்த மரத்தை இன்னைக்கு வெட்டிட்டு போனோம்னா சந்தையில் வித்தோம்னா எனக்கு நல்ல வருமானம் வரும், இதை வச்சு நம்ம குடும்பத்தை வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறார். வெட்ட ஆரம்பிச்ச உடனே இப்படி ஓங்குனாரா இல்லையா, ஒரு வெட்டு கூட விழ கை நழுவி ஆத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு.
ஆத்துக்குள்ள விழுந்தா பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றுல வயலில் அடிச்சுக்கிறாரு. இறைவா எனக்கு இருந்த ஒரே ஒரு கோடாரி தானே, அதுவும் ஆத்துக்குள்ள விழுந்துருச்சுடா. இனி எப்படி இந்த மரத்தை நான் வெட்ட போறேன், எப்படி என் குடும்பத்தை வழி நடத்த போறேன், எப்படி என் பொண்டாட்டி கொண்டு பணத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இறைவனை கேட்டு உடனே பிரார்த்தனை பண்றாரு. உடனே என்ன பண்ணாரு, இறைவன் கண்ணுபடி வந்து ஒரு தங்க கோடாரியை கொடுத்தாராம். தங்க கோடாரியை கொடுத்த உடனே அவர் வாங்கணுமா இல்லையா? அவரும் என்ன போல பாவம் நல்ல மனுஷன் போல இருக்கு. ஐயா எனக்கு இது வேண்டவே வேண்டாம். என்ன சொன்னீங்க? ஊடால வந்து என்னைய போல நல்ல இல்லைங்க, மனுஷன், அவரும் நல்ல மனுஷன் தான். இப்ப மட்டும் உங்களுக்கு அப்படியே கசப்பா இருக்குமே, அந்த மாதிரி சொல்ற போது உங்களுக்கு இனிப்பா இருக்கும், நாங்க சொன்னா மட்டும் கசப்பா இருக்கும் உங்களுக்கு. அவரும் என்ன போல நல்ல மனுஷன் நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு, தங்க கோடாரி எடுத்து வாங்கணுமா இல்லையா? ஐயா இது என்னுடைய கோடாரியே இல்ல, எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா இது உங்களுடைய இல்ல அப்படின்னா உடனே என்ன பண்ணாரு, இறைவன் வெள்ளி கோடாரியை கொடுத்தாராம். வெள்ளி கோடாரியை காண்பித்த பிறகு ஐயா இதுவும் என்னுடைய கோடாரி அல்ல அப்படின்னு சொல்லி இந்த விறகு வெட்டி என்ன சொல்லிட்டாரு. உடனே இறைவன் ஒரு நல்ல மனுஷன் பாராட்டி மூன்றாவது ஒரு இரும்பு கோடாரியை காமிச்சாராம். இரும்பு கோடாரியை காமிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு, விறகு வெட்டி ஐயா இதுதான் என்னோட கோடாரி, இதேதான் இந்த கோடாரி தாங்க என் கோடாரி அப்படின்னு சொல்லி இறைவனை கேட்ட உடனே என்ன நல்ல மனசை பாராட்டி இறைவன் என்ன பண்றாரு அப்படியே அந்த தங்க கோடாரி வெள்ளி கோடாரி அப்படின்னு இரும்பு கோடாரி சேர்த்து மொத்தமா 3 கோடாரியும் கொடுத்துட்டாரு. இவர் வாங்கினாரா இல்லையா? வாங்கிட்டு விறுவிறுன்னு எங்க வீட்டுக்கு வந்தாரு. விறகு கூட வெட்டல. வீட்டுக்கு வந்த கூட நேரத்தில் அவதினா பொண்டாட்டியை கூப்பிடுறாரு. ஏய் அடியே, ஏய் அடியே, அடியே பொண்டாட்டி. யாரே சொல்றீங்க? கதையிலமா வேடுவரே முழுசா உள்ள போக மாட்டீங்க சொல்லிட்டேன். முழுசா உள்ள போக முடியாது, முழுசா வீட்டுக்கு போக மாட்டீங்க. இல்லங்க முழுசா உள்ள போய் சேர மாட்டீங்க அப்படின்னா என்ன விஷயம்? அப்புறம் முழுசா வீடு போய் சேர மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு இருக்க மாட்டீங்க அதை சொல்லிட்டேன். உங்களை நான் தவறா சொல்லுவேனா? என்னைக்குமே உங்களுக்கு தவறா சொல்ல மாட்டேன். கதையில நானும் பொண்டாட்டி என்ன காரணம், நானும் டா சொல்லுவேன் அதே கதையில. ஏன் தெரியுமா அந்த அம்மா கூப்பிட்டாங்க? அந்த அம்மா சமயக்கட்டுக்குள்ள உள்ள இருக்கிறாங்க. சத்தமா மெதுவா கூப்பிட்டாலே அந்த பிள்ளைக்கு காது கேட்காது. ஏன் அம்மா பட்டுன்னு கூப்பிடலாம், அம்மா தங்கமேனு கூப்பிடலாம். அவர் முதல்ல எப்படி தெரியுமா கூடாரு, அடியே எல்லாம் ஆரம்பத்துல அப்படி கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல பட்டு செல்லம் அப்படி இப்படி கொஞ்சம் தான் செய்வாங்க. அப்புறம் ஏய் அப்படி சொல்றாங்களா இல்லையா? நீங்களே சொல்றீங்க உங்க வழக்கத்தை. அடையா உண்ணி எல்லாருக்கும் இயல்பு தானமா, எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் கூப்பிட்ட உடனே அந்த அம்மா வேகமா ஓடியாராரு. என்னடா அந்த மனுஷனை விறகுட்ட போச்சோன்னா வந்து சும்மா நிக்கிறாரு கையை வச்சுட்டு நொய்யி நொய்யி நொய்யின்னு லூஸ் ஆட்டம். எதுக்கு தேவை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன்? இல்ல லூஸ் ஆட்டம் அப்படின்னா சரி உங்க வாசியில் அப்படி ஒரு சரி குரலுக்கு யா விறகுட போச்சோனீங்களே போனே விறகு வெட்டி கொண்டு வந்தியா வண்டி அதுக்குள்ள வந்து விறகு வெட்டி கொண்டு அப்படின்னு சொன்னேன். அடி இல்லடி இந்த மாதிரி விறகு வெட்ட போனேன், ஆத்துக்குள்ள கோடாரி விழுந்துருச்சு. உடனே இறைவன் வந்தாரு, இந்த பாரு தங்க கோடாரியை கொடுத்துருக்காரு, வெள்ளி கோடாரியை கொடுத்துருன்னு சொல்லி சொன்னோடனே அந்த அம்மா நம்பணுமா இல்லையா? நீங்க எப்படி என்ன நம்பாம நினைக்கிறீங்களோ அது போல அந்த அம்மா அவரை நம்பவே இல்லை. நம்பிக்கை இல்லடி ஏன்டி என்னைய பார்த்து நீ சந்தேகப்படல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, வாடி சொல்லி தர என்னங்க ஒரு 10 டீ மேடைக்கு கொண்டு வர சொல்லுங்க. கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டங்க அப்படி சொல்றீங்க? இல்லை அப்படிலாம் வருத்தப்படாதீங்க, கொண்டு வந்துருவாங்க. ஒரு 10 டீ இருந்தா கொண்டு வந்துருங்க. அப்போ கேட்குறாங்க என்றைக்குமே தேநீர் கொடுங்கன்னு கேட்டுட்டு போய் இன்னைக்கு வருவதே வேண்டான்னு சொல்றீங்க. ரொம்ப நிறைவா இருக்குன்னு போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம். பார்த்தனா கையை எப்படி தரது நம்பிக்கை இல்ல, நீ வா போல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி என்ன கையை எப்படி தரதுன்னு இழுத்துட்டு போறாரு. கூட்டிட்டு போன இப்படி ஆத்தங்கர வரமா இப்படி தான் பாருங்க. இந்த ஆத்துக்கள் இங்க பாரு, இந்த மரத்தை வெட்ட பார்த்தேன். இப்படி வெட்ட பார்க்கக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துக்குள்ள தாண்டி கை நழுவி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா அப்படி எட்டி பார்த்தாங்களா இல்லையா? எட்டி பார்த்த உடனே கால் நழுவி தொப்புக்கடின்னு விழுந்துட்டாங்க ஆத்துக்குள்ள. ஏன்னா தொம்பக்கட்டின்னு விழுந்துட்டாங்களா? தொப்பக்கடின்னு ஆத்துக்குள்ள விழுந்துட்டாங்கம்மா. விழுந்த உடனே இவர் பாருங்க வயிற்றுல வயல அடிச்சிருவா. இறைவா எனக்கு இருந்த ஒரே ஒரு பொண்டாட்டி தானடா, அதுவும் இப்படி ஆத்த விழுந்துட்டாலே, நல்ல வேளை போயிட்டா, நல்ல வேளை போயிட்டா அப்படின்னு நினைக்காம, நல்ல வேளை போயிட்டா அப்படின்னு நினைக்காம அவர் பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷன். அட இல்லம்மா அப்படி யாரும் நினைக்கல, அப்படி அவர் நினைக்காம இறைவா எனக்கு இருந்த ஒரே ஒரு பொண்டாட்டி தானே, அதுவும் ஆத்துக்குள்ள விழுந்துச்சா, இனிமே நான் சோத்து தண்ணிக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி இறைவனை கேட்டு மறுபடியும் பிரார்த்தனை பண்றாரு. உடனே இறைவனை கண்டுபிடி வந்தாரு. ஆத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான பெண்ணை காண்பிட்ட உடனே ஐயா இதுதாயா என் பொண்டாட்டி, இது எங்க கை நீட்டி சொல்றீங்க? என்னம்மா கதையை உங்ககிட்ட தானமா சொல்லணும், இதுதாம்மா என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்ன உடனே இறைவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா போச்சு. என்னடா அன்னைக்கு சாதாரண இரும்பு கோடாரி ஆத்துக்கள் விழுந்த உடனே ஒரு தங்கத்தை கொடுத்தோம் வேண்டாம்னு சொன்னாரு, வெள்ளியை கொடுத்தோம் அதுவும் என்னுடைய இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி நல்லா இருந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாரு, என்னைக்கு இந்த பிள்ளையை பார்த்தாரோ அன்னையிலிருந்து ஒரு மார்க்கமா இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டு என்னடா இது இந்த பிள்ளை வந்து இவரோட மனைவியே கிடையாது, ஆனா இதான் அந்த மனைவி சொல்லி ஏத்துக்கிற என்னப்பா விஷயம் சொல்லி கேட்ட உடனே அப்பதான் அவர் விறகு வெட்டி சொல்றாரு பாருங்க. ஐயா அன்னைக்கு எப்படி சாதாரண இரும்பு கோடாரி ஆத்துக்கு விழுந்ததுக்கு தங்க கோடாரியை கொடுத்தீங்க, அதுவும் நான் என்னது இல்லைன்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு வெள்ளி கோடாரியை கொடுத்தீங்க, அதுவும் என்னுடைய இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். மூன்றாவது என்னோட உண்மையான கோடாரியை கொடுத்து நல்ல மனசை பாராட்டி 3மே நீங்க எடுத்துட்டு போன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் இந்த பொருளை காட்டுறீங்க இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லுவேன். மறுபடியும் ஒரு அழகான பொண்ணை காட்டுவீங்க, அதுவும் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லுவேன். மறுபடியும் மூன்றாவது என்னுடைய மனைவியை காண்பித்த பிறகு
நான் மூன்றையுமே நீங்க கூட்டிட்டு பாப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒருத்திய வச்சே சமாளிக்க முடியல, இதுல 3 பேர்த்த வச்சு நான் எப்படியா சமாளிப்பேன்னு சொல்லி இறைவனை கேட்டு அந்த விறகு வெட்டி சொன்னாராம். அது போல அந்த அம்மா அங்க சந்தேகப்பட மாதிரி நீங்க என்னை சந்தேகப்படாம என்னுடைய மச்சாவரு என்னுடைய மனு வந்தது தினை புனத்தினில் உள்ளே சென்றது. என்னுடைய மனு வந்தது தினை புனத்தினில் உள்ளே சென்றது. மனை கொடுத்து விட்டாள் அது மகிழ்ச்சியம்மா, தர மறுத்து விட்டாள் அது இகழ்ச்சியம்மா. இங்கு ஓடி வந்த மானை தானே தேடி வந்த வேடன். என்னுடைய மனு வந்தது தினை புனத்தினில் உள்ளே சென்றது. எனக்கெல்லாம் ஆணுமா கொண்டு செல்வேன் ஆணுமா, எனக்கெல்லாம் ஆணுமா அதை கொண்டு செல்வேமா. என்னுடைய மனு வந்தது தினை உணத்தினில் உள்ளே சென்றது. வலை விரித்து நான் பிடித்திருந்தான் எந்த வலிமைக்கு தான் மதிப்பிருக்கா. நான் குழி வெட்டித்தான் பிடித்திருந்தான் எந்த குளத்திற்கு தான் மதிப்பிருக்கா. மணி கையால் பிடிக்கணும் பல கவிதை வடிக்கணும். மணி கையால் பிடிக்கணும் பல கவிதை வடிக்கணும். என்னுடைய மனு வந்தது தினை புனத்தினில் உள்ளே சென்றது. அது மகிழ்ச்சியம்மா, தர மறுத்து விட்டாள் அது இகழ்ச்சியம்மா. இங்கு ஓடி வந்த மானை தானே தேடி வந்த வேடன். என்னுடைய மானு வந்தது தினை குணத்தினில் உள்ளே சென்றது. தண்டன தண்டன தன தண்டன தண்டன. தேவலாம வளவலன்னு பேசாம உங்க மானுக்கு உண்டான அங்க லட்சணத்தை சொன்னீங்கன்னா தான் உங்க லட்சணம் என்னன்னு தெரியும். அதனால ஓஹோ மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. வார்த்தையில வித்தியாசமா வருது பாத்தீங்களா? அப்ப உள்ள மறைச்சு வச்சு நீங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சொல்றேன் பாருமா, சொல்லுங்க உங்க மானுக்கு உண்டான அடையாளத்தை. பொய்யா உடையாத இனிமேல் ஒருவேளை வந்தால் இனிமேலா இதுதான் உங்க மானுக்கு எங்களுக்கு தெரியணும்னா இல்ல அது மட்டும் அடையாளம். அந்தமா அப்படி கேட்கலையே. அவங்க சொன்னதுல அர்த்தம் இருக்கு. மானுக்கு உண்டான அங்க லட்சணம் சொல்லு, உங்க லட்சணத்தை பார்க்கலாம் அப்படினா ஏன் லட்சணத்தை என்ன பார்க்க போறீங்க? மான் லட்சணத்தை சொன்னாலுமே உங்க லட்சணம் தெரிஞ்சு போயிரும்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்களா? இல்லங்க அப்படிதான் சொன்னா. நல்ல விஷயம் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த சொல்றேன் கேட்டீங்களே, மானுடைய லட்சணத்தை சொல்லுங்க. மானுக்கு உண்டான என் மானுக்கு உண்டான லட்சணம் எப்பேற்பட்ட லட்சணம் அப்படிங்கறத. மானு உண்டானமானா? அட உண்டானமான இல்லங்க, அப்ப உரிய செனமானதங்க. அட அது இல்லங்க, மானுக்கு உரிய சிறப்பான பெருமையான அடையாளத்தை மான உறிஞ்சு பாக்குறீங்களா? உறிஞ்சி பாக்குறதா? அப்புறம் மானுக்கு உரியனா அப்ப அம்மனமா பாக்குறது. அப்ப நீ வேடு வர வேற யாரா இருப்பா? நான் சொன்னேனா அந்த மாதிரி நான் தான் பேசுறேனா? சரி மானுக்கு உண்டான அடையாளத்தை நான் சொல்றேன் பாருங்க. அடையாளத்தை சொல்லுங்கன்னா நீங்க உரியா அப்புறம் அவுக்க அப்புறம் காயாத கானகத்தே நின்னுள்ள காயாத கானகத்தே
மேயாதமா மேயாதம்மா புல் மேயாதம்மா புள்ளி மேயாதம்மா மேயாதம்மா மேவும் கண்ணடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும் களவங்கள் நின்று துணங்கு படந்தவள் மேப்பாத்தம்மான் நறு சந்தனமும் பொணுகும் தமிழும் பல மங்களம் அணிந்து துருவண்டும் படந்தொரு மேயாதம்மா காண குறவர் கண்மணி என்ன வள்ளர் காண குயிலின் நிகழ்கொருளுடையது காணக்குறவகன் மணியளவள காணக்குறவகன் மணியளவள் காணக்குயிலின் நிகழ்கொருளுடையது மேயாதம்மா தேனு பாகும் திணிமாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போதும் தேனும் பாகும் திணிமாவும் தேனும் பாகும் திணிமாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போதும் தின்பத நல்லொரு முள்ளொரு போதிலும் மேயாட 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 சாயாத இது சாயாத நெசமாவா உண்மையில் இது சாயாத கொம்பிரல் இருந்தாலும் சாயாத கொம்பரை இது தன் தலையிடமிருந்து பாயாத நெசமாவா தலை நிமிர்ந்து பாயாத மான் வர கண்டதுண்டும் கண்டதுண்டோ ஒரு பான்வரை கண்டதுண்டோ பசு பொல் போன்ற நல்மேனி துளங்கிட பவின அழகிய 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 பான்வரை கண்டதுண்டோ கண்டதுண்டும் கண்டதுண்டோ உண்டோ 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 நீங்க சொல்ற அடையாளத்தெல்லாம் பார்த்தா இது மானுக்குண்டான அடையாளம் மாதிரியே தெரியலையே. மானுக்குண்டான அடையாளமே கிடையாது. தெரிஞ்சுக்கிச்சா அண்ணா அண்ணே நான் தேடி வந்து ஒண்ணுதான். உங்களை தான் தேடி வந்திருக்கிறேன். என்னது தேடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நான் எங்க அண்ணனை கூப்பிடுறேன். அண்ணே அவரையா? நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். அவரையா தோவரையா